சங்கத்து மக்களுக்கு வணக்கம். ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஆவலா என்ன பண்ண காத்திருக்காரோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் அமெரிக்க ஜனாதிபதியா பதவி ஏத்துக்கிட்ட அன்னைக்கு ஒரு சில எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ், அதாவது அது அந்த பாராளுமன்றத்தால அதை கொண்டு வராம அவர் நேரடியா ஒரு ஒரு சட்டமா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கையெழுத்து போட்டிருக்காரு. வழக்கம் போல அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகள் உலகம் முழுக்க பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதுல அவர் அந்த மாதிரி கையெழுத்து போட்ட முக்கியமான ஒரு சில விஷயங்களை பத்தியும் அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் சிவா. இப்ப அவர் அவர் இந்த சைன் பண்ண எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இதில் ஒரு 17 ஆர்டரோ என்னவோ சைன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை ஒரு ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம பிரிச்சுக்கிறதுனா இந்த உலகளாவிய அந்த நிறுவனங்கள்ல இருந்து இல்ல அமைப்புகள்ல இருந்து வெளில வந்தது ரொம்ப முக்கியமா அமெரிக்கர்கள் அந்த பிறப்பால குடியுரிமைங்கிற ஒரு விஷயம், அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு தனியா ரெண்டு பாலினம் மட்டும்தான், ஆண் பெண்கிற 2 பாலினம் மட்டும்தான் அப்படின்னு பிரிச்சது. இன்னொன்னு அந்த வர்த்தகத்துல அவங்க டாலர்ல ட்ரேடு பண்ணாத கண்ட்ரீஸ்க்கு நான் டேரிஃப் போடுவேன், அமெரிக்க டாலரை நான் திரும்ப பழைய அந்த இதுக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைனோட ஒரு இதுவாக தான் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம முதல்ல இந்த உலகளாவிய நிறுவனங்கள்ல இருந்து வெளில வந்த விஷயத்தை பத்தி பேசலாம். அது என்ன காரணம், அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும்? அவர் போன ஆட்சியிலேயே இது பிரச்சனையாச்சு அவருக்கும் உலக சுகாதார நிறுவனம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும். ஏன்னா அப்போ ஒரு கோவிட் சமயத்துல இவங்களுக்கு சரியா தகவல் சொல்லல, இவர்கள் சரியா முன்னெச்சரிக்கை கொடுக்கல உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னா இவர் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாரு. நிறைய பிரச்சனைகளுக்கு இவங்க சரியா தெளிவான ஒரு பதில் சொல்லல. ஏன்னா உலக சுகாதார நிறுவனத்துக்கு தெளிவான பதில் இப்போ ஒரு என்ன இருக்க முடியும் அந்த சமயத்துல, இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்க அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இவர் சொல்லிட்டு இருந்தாரு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கோவிடுக்காக யாரும் இல்லையாவது உலகத்துல பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னா ட்ரம்ப் மேலதான் எடுத்தாகணும் ஆக்சுவலா. ஏன்னா கோவிட அவர் சொதப்பின அளவுக்கு உலகத்துல வேற எந்த உலக தலைவருமே சொதப்பல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமா அதை அணுகினவர், அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அணுகினவரும் அவர் தான். மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது, ப்ளீச்சை நீங்க இதுல ஐவில இன்ட்ராவெனஸ்ல நீங்க ஏத்திக்கலாம், அப்ப ஏன்னா ப்ளீச் வைரஸையும் பாக்டீரியாவையும் கொல்லும்னு சொன்னதுனே அப்போ இதுல போட்டு ஏத்திட்டா சால்வ் ஆயிடுங்க பிரச்சனை அப்படின்னு. ஒரு யூவி லைட்டை கொல்லும் வைரஸ் அப்படின்னு அப்ப யூவி லைட்டை மனுஷங்களை உடம்புல ஏற்ற முடியுமா அப்படிலாம் இந்த மாதிரி நிறைய என்னெல்லாம் ஒரு பண்ணினார் சொதப்பினாருங்கிறதுக்கு ஒரு பெரிய அது தனியா நம்ம ஒரு வீடியோ போடணும். 3 மணி நேரம் ஓடும் அந்த வீடியோ. அந்த அளவுக்கு சொதப்பினார். ஆனா அவர் எல்லா பழியும் மத்தவங்க மேல போட்டுட்டு இருந்தார். அதுதான் அவர் எப்பவும் தொடர்ந்து செய்யறது. அந்த முக்கியமான பழி உலக சுகாதார நிறுவனத்தின் மேல விழுந்தது. அது இன்னொரு பிரச்சனை என்னன்னா அமெரிக்கா ஒரு முக்கியமான ஸ்பான்சர் உலக சுகாதார நிறுவனத்திற்கு. அமெரிக்காவோட முக்கியமான ஸ்பான்சர். ஆண்டுக்கு அவங்க பில்லியன் கணக்கில் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த உதவி நிற்கும். அப்பவே நான் அதை விட்டு வெளில வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதை செய்யவே செஞ்சுட்டாரு. அது ஒரு பெரிய உலக சுகாதார நிறுவனத்திற்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா அவர்களுக்கு கிடைக்கிற நிதி உதவி நிற்கும், ஆனா மத்த எந்த விஷயமும் நிற்காது. ஏன்னா நீங்க ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸோ டெக்னிக்கல் கொலாபரேஷன் பல்கலைக்கழகங்களோட இல்ல ஆராய்ச்சி நிறுவனங்களோட அவர்கள் செய்கிற இவங்கெல்லாம் கொலாபரேஷன் அதெல்லாம் தொடரும். அதுல அரசாங்கம் எந்த விதத்திலையும் தலையிட முடியாது. நான் நிதி ஒதுக்கீடு நிறுத்துவேன் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். அப்புறம் அதுவும் எல்லாம் இவங்க தகவல் தொடர்புலயும் பெரிய அளவுல அவங்க என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஏன்னா சிடிசி இருக்கு, அமெரிக்காவோட சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்கு. அவர்களும் தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனத்தோட இணைந்துதான் இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் காலத்திலேயே சிடிசி சொன்ன நிறைய விஷயங்கள் உலக சுகாதார நிறுவனம் சொன்னதுதான். அவங்களுடைய இதெல்லாம் கம்யூனிகேஷன் தான் இவங்களே திரும்பி ரீசைக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ புதுசா அவங்க எதுவும் புதுசாவோ இல்ல இவங்க சொல்லாததோ எதுவும் அவங்க கொண்டு வரல. இவர் தான் ஏதோ வளர்கிட்டு சுத்திட்டு இருந்தாரே தவிர சிடிசி கொஞ்சம் பெருமளவு ஒரு அபிஷியல் ஸ்டாண்டர்ட் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த நிதி ஒதுக்கீடு நிற்கும் அப்படிங்கறத தவிர வேற எந்த வித பெரிய மாற்றமும் அதுல நடக்க போறதுல. பெரிய பாதிப்பு எது நடக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கறது அது ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம். உலக வெப்பமயமாதல் அதை தடுப்பதற்கான முயற்சியில ஒரு உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து இயங்கி ஒத்திசைந்து செஞ்ச ஒரு முக்கியமான நடவடிக்கைன்னா அந்த பாரிஸ் ஒப்பந்தம்னு சொல்லலாம்.
உலக இதை வந்து டெம்பரேச்சர், வேர்ல்டு டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரி குறைக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்த ஒரு அதை இலக்கு அதை வச்சுக்கிட்டு எடுத்தது. அதுல கிட்டத்தட்ட 125 நாடுகள் சைன் பண்ணிருக்காங்க. இந்தியாவும் அதுல வந்து ஒரு சிக்னேட்டரி. அதுல என்னன்னா வந்து நீங்க நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாடுக்குள்ள அந்த நாடு தான் உலக அளவிய யாரும் பண்ண முடியாது. அப்ப இந்தியா ஒரு கையெழுத்து போட்டிருக்குன்னா அவங்க கொடுக்கிற சில பரிந்துரைகள் எல்லாம் இந்தியா செயல்படுத்தணும் இந்தியாவுக்குள்ள. அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் செயல்படுத்தணும், அமெரிக்காவும் செயல்படுத்தணும். அதுல இருக்கிற சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஆயில் ட்ரில்லிங் எல்லாம் நிறுத்தணும், உங்களுடைய இதை வந்து நீங்க குறைக்கணும், அக்ரிகல்ச்சர் இதை குறைக்கணும், இந்த விஷயங்களை குறைக்கணும். ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில நீங்க ரீசைக்கிள் இதை கொண்டு வரணும். ஏன்னா அப்போ முக்கியமா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பால நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து துணியை வந்து ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க. அது மூலமா குறைந்த காலம் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டை வாங்கினா 3-4 வருஷம் வருமானு பார்ப்போம். ஒரு வேஷ்டி வந்து 4-5 அவதாரம் எடுத்துட்டு கடைசியா இட்லி துணி கறி துணி ஆகிதான் செய்தார், வீட்டை விட்டு வெளில போவோம். ஆமா. சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வீடு துடைக்கிற டேபிள் ரேஞ்சுக்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டு தான் அதை முடிப்போம். அங்க வந்து அப்படி கிடையாது. அங்க நீங்க ஒரு டிஷர்ட் வாங்கினாங்களே இல்ல பண்ணாலே அதனுடைய அதுக்கான ஒரு அந்த ஃபேஷன் ஏஜ் தான் இருக்கும் அவங்களுக்கு. 6 மாசம் 8 மாசம் அதுக்கப்புறம் அதை போட்டோன்னா அதுக்கான அந்த ஃபேஷன் மாறிடும். அதை போட மாட்டாங்க. அதை திரும்பி நீங்க சொல்ற மாதிரி அந்த வேற துணிகளை யூஸ் பண்றதும் கிடையாது அங்க. அது அவங்க கார் துடைக்கிறதா கார் துடைக்கிறது தனியா தான் துணி வாங்குவாங்க, வீட்டு துடைக்கிறதுக்கு வீட்டு துடைக்கிற துணி வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ரீசைக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ரீசைக்கிளை கொண்டு வரதுக்கான நிறைய முனைப்புகளை நிறைய நாடுகள் நிறுவனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாரிஸ் அக்கார்டுடைய ஒரு முக்கியமான இது வந்து ஃபேஷன் வந்து உலகத்தை இந்த பொல்யூஷன் பண்றதுல, சுற்றுச்சூழலை கெடுப்பதிலும், வெப்பமயமாவதை அதிகரிப்பதிலும் வந்து பங்கு அளிக்கிற 3 முக்கியமான துறைகள்ல ஃபேஷன், அதாவது டெக்ஸ்டைல்ஸ், அவங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு மெயினா வந்து டெக்ஸ்டைல்ஸ் துறை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து மீட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஃபாசில் ஃபியூல், இதெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க வந்து சில நடவடிக்கைகளை எடுக்கணும். அதை அமெரிக்காவும் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவும் எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய ட்ரில்லிங் சைட்ஸ் எல்லாம் மூடினாங்க, பழைய ட்ரில்லிங் சைட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நிறைய நடவடிக்கை. இப்ப அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நீங்க பிரச்சனை என்னன்னா வந்து நீங்க ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஒரு பொருளாதார நடவடிக்கை, பொல்யூஷன் என்ன ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் பொல்யூஷன். நீங்க என்ன பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கோ இல்ல வந்து அதிகரிப்பதற்கோ நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அது ஒரு பொல்யூஷன்ல தான் வகையில கொண்டு வந்து முடியும் உங்களுக்கு. சோ நான் வந்து பொல்யூஷனை குறைக்கிறேன் அப்படின்னா, இல்ல வந்து வெப்பமயமாதலை குறைக்கிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பொருளாதாரமும் மட்டுப்படும். அது வந்து வலதுசாரிகளுக்கு ஒரு உலக அளவுல ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த குளோபல் வார்மிங் அவங்க வந்து மறுக்கிறதுக்கு காரணமே வந்து இது பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படிங்கிறதுதான் மெயின் கன்டென்ஷன். மத்த நிறைய என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா இதுதான் வந்து கிளைமேட் டினையலுக்கு முக்கியமான இது வந்து காரணம் வந்து பொருளாதாரம் பாதிக்குது. இப்ப வந்து ரெடியூஸ் த கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணா ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணணும். ஜிடிபி பொருளாதாரம் எஃபெக்ட் ஆகும். இப்ப வந்து இப்போ வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் இருக்கிற ஒரே முக்கியமான இது, இப்ப வளரும் நாடுகள் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்னன்னா வந்து நீங்க எல்லா பொல்யூஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வளர்ந்துட்டீங்க, நாங்க இப்பதான் வளர்றோம், எங்களையே தடுக்கிறீங்க அப்படின்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு, வளரும் நாடுகளுக்கு இருக்கிற ஆட்சேபம் வந்து அவங்களுக்கு என்னன்னா வந்து நாங்க எதுக்கே குறைச்சிக்கணும் அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு இந்த மாதிரி மாத்தி இருக்கிற பிரச்சனைகள். இவருக்கு இதெல்லாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்திடலாம். பாரிஸ் நான் ஒப்பந்தத்துல இருந்தா தானே நீ வந்து இதெல்லாம் செய்வீங்க, கேள்வி கேட்ப. இல்ல நான் ஒப்பந்தத்திலே இல்ல. அப்புறம் வந்து இது வந்து இந்த கிளைமேட் டினையல்ங்கிறத அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து குளோபல் வார்மிங்கிறதே ஒண்ணு தப்போய் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. உலகம் வந்து தானாவே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும், பூமி வந்து தானே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து பொய்யான விஷயம் அப்படிங்கிறது ஒரு கிளைமேட் டினையல்ங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் வந்து சும்மா சயின்டிஸ்ட் வேணும்னே பயமுறுத்துறாங்க, ஃபியர் மாங்கரிங் அப்படிதான் சொல்றாங்க. அதை நிரூபிக்கிற வகையில இந்த பாரிஸ் அக்கார்ட்ல நடத்தாரு. அதற்கான விளைவுகள், பின் விளைவுகள் கொஞ்சம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். கிளைமேட் சேஞ்சை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகரிக்கும், ஆக்சலரேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பயம். அந்த பயத்துல வந்து நிறைய உண்மை இருக்கு. அதுதான். இன்னொன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சது என்ன அப்படின்னா, இவங்க அந்த WHO உலக சுகாதார நிறுவனத்துக்கு 2 வருஷத்துக்கு கொடுக்குற நிதியை வந்து ராணுவத்துல இவங்க 9 நாள்ல செலவு பண்றாங்க அமெரிக்கா. ஸோ இதை வெறும் 9 நாள் ராணுவத்துக்காக செலவு பண்ற இதை வந்து அங்க கொடுத்துட்டே போகலாம். நீங்க வந்து வேற இதுல நான் வந்து பெரிய அளவுல பொருளாதாரத்தை வந்து நான் மிச்சப்படுத்துறேன், இல்ல இது செலவை குறைக்கிறேங்கிற அளவு கூட இல்ல. 2 வருஷத்துக்கு செலவை நீங்க 9 நாள்ல செலவு பண்றீங்கிறப்போ இது ஒரு வம்படியா வீம்புக்கு வெளில வந்த மாதிரிதான் இதுல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து இந்த டாரிஃப்
பிரச்சனையை பத்தி பேசினாங்க. கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லாமே இவர் வந்தா வர்த்தகத்தை வந்து என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் எல்லாருமே ரொம்ப ஆவலோட இதை பார்த்துட்டு இருந்தாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? எனக்கு நிஜமா அவர் பண்றதுல சிரிப்பா தான் வருது. அந்த விஷயத்துல மத்த விஷயத்துல கொஞ்சம் பயமா வருது, இந்த விஷயத்துல சிரிப்பு வருது. ஏன்னா வந்து எதுக்கு அவருக்கு இருக்கிற இந்த ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஒரே தீர்வு எல்லா பிரச்சனைக்கும் வந்து அந்த சுங்கவரி அதிகரிப்பு. அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க வந்து சைனால இருந்து இந்தியால இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணீங்கன்னா அதற்கான சுங்கவரி அதிகரிக்கும். அப்ப வந்து அதனுடைய விலை ஏறும். சுங்கவரி அதிகரிச்சு விலை ஏறிச்சுன்னா எனக்கு வியாபாரம் ஆகாது, எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதை என் நாடு பாதிக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து நீ சொல்றதை கேட்பேன் அப்படிங்கறதுதான் இதனுடைய ஒரு தாற்பயம். ஓகே, இது வந்து அந்த ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல ஒரு சொல்ற நான் மிலிட்டரிக்காரன் சுற்றுவேன், என்ன பிரச்சனைனாலும் அவனை தான் சொல்லி சுற்றுவேன், நான் மிலிட்டரிக்காரன் அந்த மாதிரிதான் இவர் பண்ணது இருக்கு. ஆக்சுவலி எதுக்கெடுத்தாலும் வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுவேன், 100% பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல யாருக்கு பாதிப்பு வரும்னா அமெரிக்காவுக்கு தான் பாதிக்கப்படும் பொருள். நீங்க சைனால இருந்து நீங்க ஒரு பொருள் இறக்குமதி அங்க ஏற்றுமதி பண்றாங்க, சைனா அது வந்து அமெரிக்காக்குள்ள வருது, நீங்க அதுக்கான சுங்கவரி அதிகரிக்கிறீங்க. நான் வந்து ஒரு பாஸ்கெட் பால் சைனால இருந்து வருது, அதற்கான அது விலை வந்து நீங்க வந்து $5 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சுங்கவரி ஏத்துறேன் 100% ஏத்துறேன் அப்படின்னா வந்து $10 ஆகுது. $10 கொடுத்து யாரு வாங்குவாங்க? அமெரிக்காக்காரன் தான் வாங்கணும். ஓகே, அப்ப $10 வாங்குறோம்னு நினைக்கிறவன், நான் வந்து என் பையனுக்கு வந்து பாஸ்கெட் பால் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் வாங்க மாட்டேன். இது அவர்கள் தலையிலேயே தான் திரும்ப விடியுது. $10 தான் வாங்க மாட்டேன். அப்ப என்ன ஆகும்? அங்க வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறையும். ஓகே, சோ நான் வாங்க மாட்டேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படும், என் பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படும். செகண்ட் வந்து பொருளாதாரம் அங்க வந்து ஜிடிபி growth அங்க குறையும். அங்க லோக்கலா யாரும் வந்து அந்த பாஸ்கெட் பால பண்ணி விற்க போறது இல்லை. வந்து $15 ஆகும். நான் பாஸ்கெட் பால் அங்க உற்பத்தி பண்ணேன்னா அங்க $15 $20 ஆகும். அதனால அங்க பண்ண போறது இல்லை. சோ இங்க இருந்து சைனால இருந்து வேற எங்கேயாவது கொண்டு வந்தாகணும். இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா, இப்ப சைனாக்காரர் என்ன பண்ணாங்க, ஒரு 7-8 வருஷமா போன ட்ரம்ப் ஆட்சியில இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த டாரிஃப் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுடைய ஃபேக்டரியோட மெக்சிகோக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே மெக்சிகோ மூவ் பண்ணி அங்க வந்து அது வந்து ஒரு ஸ்லீப்பிங் செல் மாதிரி வச்சிருக்காங்க, லிட்டரலாவே ஸ்லீப்பிங் செல் மாதிரி அங்க வச்சிருக்காங்க. சோ இங்க டாரிஃப் ஏதாவது எங்க கை வச்சாங்கன்னா அப்படின்னு அங்க வந்து ரீஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் செல்ஸ் எல்லாம் அங்க இருந்து இது பண்ணுவாங்க, யூஎஸ் போயிடும். அவர் ட்ரம்ப் வந்து அதுக்கும் நான் வந்து மெக்சிகோக்கும் டாரிஃப் போடுவேன்றாரு. மெக்சிகோக்கு நீங்க 100% போட முடியாது. ஓகே, இன்னொரு பிரச்சனை மெக்சிகோல இருந்து இல்லீகலா கூட வர முடியும் உள்ள. ஆட்களே இல்லீகலா வருது, பாஸ்கெட் பால் ஈஸியா பண்ணி உள்ள கொண்டு வந்துட முடியும். சோ அவங்க அங்கேயும் கொண்டு அங்க இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு பாதிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய கஸ்டம்ஸ் டியூட்டி கூட உனக்கு வராம போயிடுச்சு, வாய்ப்பு இருக்கு. சோ எந்த விதத்திலயும் நீ தடுக்க முடியாது. இன்னொன்னு இந்தியால இருந்து வருது. இப்ப பிரிக்ஸ் அவர் சொன்னது முக்கியமா இந்தியாவும் அதுல இருக்கிற ஒரு அங்கம். இப்ப பிரேசிலோ இல்ல இந்தியாவோ அதுல ஒரு அங்கம் வகிக்கும் நாடுகள்ங்கிறதுனால முக்கியமா இந்தியா தான் வந்து இந்த டாலர் இல்லாத வர்த்தகத்தை கொண்டு ஆரம்பிச்சு நம்ம குவைத்தோட நேரடியா ரூபாயில ஈரான் கூட எல்லாம் வந்து நம்ம ரூபாயில வந்து வர்த்தக ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப அதுல நம்மளுடைய ஏற்றுமதிங்கிறது வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலா. சோ நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி சர்வீசஸ்ல தான் இருக்கே தவிர குட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலா நம்மளுக்கு. சோ நமக்கு அந்த டாரிஃப்ல பெரிய பாதிப்பு வரப்போறது இல்லை. இந்தியா திரும்பி பதிலடியா நம்ம ஒரு டாரிஃப் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பாதிப்பு வரும். ஆக்சுவலா யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய பாதிப்பு வரும். சோ அந்த ஆக்சுவலா இந்தியா அவர் போட்டு இந்தியா ஒரு வேலை ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு தெரியாது. பண்ணிச்சுன்னா அமெரிக்காவுக்கு தான் திரும்பி பாதிப்பு வரும். என்னுடைய உற்ற நண்பர்னு வேற சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு அந்த உற்ற நண்பர் என்ன பண்ணுவாரு இந்த விஷயத்துல அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரிக்கியான அவ்வளவு சிம்பிளா வந்து நீங்க ஒரு சும்மா நான் டாரிஃப் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் உங்ககிட்ட வந்து வண்டிடுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா வந்து இன்னைக்கு ஒரு இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற 2000s ரொம்ப ஃபேமஸான ஒரு டேர்மா இருந்தது குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அந்த குளோபலைசேஷன் டிபெண்டன்சி இன்னைக்கு இல்ல. சோ எல்லாமே வந்து ஒரு லோக்கலைசேஷன் அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வந்து ஒரு யாருக்கும் இருக்காது, எந்த நாட்டுக்குமே. நீங்க பெரிய இவ்வளவு பேக் பிரேக்கிங்கா நீங்க முதுக உடையிற அளவுக்கு ஈரான் மேல எல்லாம் உங்களுக்கு சாங்ஷன்ஸ் இருக்கு, பொருளாதார தடைகள்லாம் அமெரிக்கா விதிச்சிருக்கு. என்ன மாறிடுச்சு? அவன் ஏதாவது வந்து உங்கள்கிட்ட வந்து மாத்தி இந்த பஞ்சாயத்துல நான் கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன், இவனுக்கு யாரும் உப்பு புளி மிளகா கொடுக்க கூடாது பாட்டுக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து ரஷ்யா இந்த சைடு உள்ள வரான், சைனா உள்ள வந்துட்டு இருக்கான், இந்தியா போயிட்டு இருக்கு. சோ எந்த விதத்துலயும் உங்களுடைய பொருளாதார தடை வந்து பெரிய அளவுல பாதிக்கல. நீ வந்து இத்தனைக்கு வந்து ஒபாமா ஒரு ட்ரீட்டி ஒண்ணு ஈரான் கூட போட்டு அவங்களுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட்டை வந்து டிலே பண்ணாரு.
அதை ஸ்டாப் பண்ண சொல்லி அதை அந்த அளவுக்கு பண்ணாரு. அதையும் வந்து உடைச்சிட்டு வந்துட்டாரு ட்ரம்ப். உடைச்சிட்டு வந்ததுல அவன் திரும்பி ரெஸ்யூம் பண்ணிட்டான். அவன் வந்து திரும்பி வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து அவன் ஆரம்பிச்சிட்டான். சோ அதுலயும் வந்து உங்களுக்கு என்ன சாதிச்சீங்க அதுல? ஒண்ணுமே கிடையாது. சோ எதுவுமே சாதிக்கல. நடந்த 10 வருஷம் கழிச்சு பண்ணறதா இருந்ததை வந்து இப்பவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அவருடைய சாதனை. மத்த எல்லா நாடுகளும் வந்து அவங்க கூட வந்து அவங்க கரன்சில ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க டாலர் வீக் ஆயிடுச்சு. சோ உன்னுடைய டாலரை வீக் பண்ணது ஈரானுடைய வந்து ஆக்சலரேட் பண்ணது அந்த ப்ரோக்ராம்ஸ. அது மட்டும்தான் வந்து அந்த கோவத்துல என்ன பண்ணுவாங்க இவங்க ஈரான் மாதிரி நாடுகள் என்ன கோபனாங்க, அமெரிக்காவை நேரடியாக அடிக்க முடியாது. சோ அமெரிக்காவோட செல்ல பிள்ளை இஸ்ரேல், சோ அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹிஸ்புல்லாவுக்கு வந்து நிறைய லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட்ல தோண்டி விடுறது. இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் வந்து மோசமானதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த பொருளாதார நடவடிக்கைகள், முந்தைய அரசுல செஞ்ச பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பா ஈரான் மேல அந்த பொருளாதார தடைகள், அந்த நியூக்ளியர் ஒப்பந்தத்தை உடைச்சதை நம்ம சொல்லலாம், கனெக்ட் பண்ண முடியும். இப்படிதான் இவருடைய நடவடிக்கைகள்லாம் வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்துது. சோ அதுதான் மெயினான ஒரு பிரச்சனை. உலகத்துல இருக்கிறவங்களை வந்து பாதிக்கிற முடிவை எடுத்திருந்தாருன்னா அடுத்த தலைமுறையை பாதிக்கிற மாதிரி இது அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அங்க பிறக்கிறவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப வந்து இல்ல அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரையும் அவர் சைன் பண்ணியிருக்காரு. இதை வந்து அவங்க ரொம்ப ஒரு பெருமையாவே அவங்க முன் வச்சுக்கிறாங்க. பாத்தியா நாங்க இதை பண்ணிட்டோம் அப்படின்னு. இது நாளைக்கு வந்து சட்டப்பூர்வமா இது நிக்குதா நிக்கலையா அது வேற விஷயம். ஆனால் இதுவும் குறுகிய காலத்திலையும் நீண்ட காலத்திலையும் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். அது என்ன சிக்கல் அங்க? மெயினா வந்து இந்தியாவும் சரி எல்லா நாடுகளுக்குமே இமிகிரன்ட்ஸ், குடியேறிகள் அப்படிங்கிறவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கோபம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஜெனோபோபியா. வேற ஒரு நம்ம இனத்துல இருந்து வேற ஒரு இனம் அப்படி அவங்கள பார்த்து ஒரு சந்தேகமாகவோ இல்ல ஒரு கோபமாகவோ இல்ல வந்து விரோதமாகவோ பார்க்கறது ஒரு ஆதி மனித குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் நவீன காலத்துல ஓரளவுக்கு மக்கள் மாற ஆரம்பிச்ச இனவெறி, சாதி வெறி, இனவெறிகள் எல்லாம் பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தவொடனே கொஞ்சம் ஒரு ஆதி உணர்வு வந்து அது மாறவே மாட்டேங்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா வந்து இங்க பங்களாதேஷ்ல இருந்து வராங்க, இங்கில இருந்து வியட்நாம்ல இருந்து இவங்க ரோஹிங்கியா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரதேசிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கிறதுக்காக நீ வெளில இருந்து வந்தவன், நீ எங்க ஆள் கிடையாதுங்கிற ஒரு போட்டு தோணிக்கிற சொல்லலாம். ஆமா, தான் வந்து இந்த பின்னணியில தான் அந்த பயன்பாடு இருக்கு. சோ அதே வந்து அமெரிக்காலையும் இருக்கு, யூரோப்லயும் அந்த மாதிரியான பின்னணி இருக்கு. சோ உண்மை என்ன அப்படின்னா வந்து இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு, வளர்ந்த நாடுகளுக்கு வந்து அவர்களுடைய ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நிலையான தன்மையில வந்து தொடர்வதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வந்தேரிகள் அப்படின்னு தான் சொல்லணும், இமிகிரேஷன். ஸோ அபிஜித் பானர்ஜி அவரும் வந்து எஸ்டர் டாஃப்ல அவரோட வைஃப் 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகத்துல வந்து குட் எக்கனாமிக்ஸ் ஃபார் பேட் டைம்ஸ்னு ஒரு புக் அதில் சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு முக்கிய முழு சாப்டரே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி வந்து இமிகிரண்ட்ஸ் வந்து அந்த பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்திருப்பாரு. யூஎஸும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாரு, நிறைய டேட்டாவோட வந்து அந்த இதை கொடுத்திருப்பாரு, அந்த எக்ஸாம்பிள்ஸ். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம வச்சு பார்க்கலாம். நம்ம வடக்கன்ஸ் வராங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுவும் வந்து அவர்கள் வருவதனாலதான் வந்து நம்ம பொருளாதாரம் வந்து நிலையான தன்மையில ஒரு தொடர்வதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கறதும் நம்ம வந்து வாதிட முடியும். அதையும் நம்ம இன்னொன்னு என்னன்னா, இப்ப தமிழ்நாடு வந்து அதை சொல்லுது அப்படின்னா இங்க காலங்காலமா தமிழர்கள் இருந்துட்டு இருந்தாங்க, வெளில இருந்து வராங்க அப்படின்னா. அமெரிக்காங்கிறதே வந்து குடியேறிகளினுடைய நாடுதான். இதெல்லாம் நீ சொல்ற பத்தியா அப்படிங்கறதுதான் வந்து போஸ்டரே இருக்கு. ஆக்சுவலா வந்து ஒரு அமெரிக்க பூர்வ குடிகள் இருக்காங்க இல்லையா, இந்த அப்பாச்சி அந்த மாதிரியான அமெரிக்க பூர்வ குடிகள் ஒருத்தரோட போட்டோ போட்டு ஒரு போஸ்டர் ஒண்ணு இருக்கும். அவர் போன ட்ரம்ப் இது ரொம்ப வைரல் ஆச்சு அந்த போஸ்டர். அவர் சொல்ற மாதிரி சோ ஆமா வந்தேரிகள்லாம் வந்து அந்த குடியேறிகள்லாம் வந்து நாட்டை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல சார்? ஆமா சார், உண்மைதான் சார். சரி, எப்ப கிளம்புறீங்க ஆமா அப்படின்னு வந்து அவர் கேக்குற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும் அது. சோ உண்மையிலேயே இப்ப ட்ரம்பே வந்து ஜெர்மானிக் ஆரிஜின் தான். அவர் ஜெர்மனி இதுல ஆரிஜின்ல தான் அவரோட உண்மையான ஆக்சுவலா ட்ரம்ப்ங்கிறது அங்க அமெரிக்கனைஸ்டு நேம். அவரோட இது வந்து ட்ரம்ப், DRUMPF, அதுதான் வந்து அவருடைய சர்நேம், ஆக்சுவல் சர்நேம். அவர் வந்து ஜெர்மானிக் ஆரிஜின். சோ அதுக்கே பிரச்சனை. பட் அது தட் அசைட் இப்ப நீங்க யாரு சொல்லுவீங்க, இந்தியன்ஸ், சைனீஸ் 2 பேர் வந்து முக்கியமா வந்து கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், சர்வீசஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பினான்சியல் செக்டர், இங்கெல்லாம் இருக்கிறது வந்து இந்த இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ். நீ உங்களுக்கு வந்து குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்து
அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இங்க அமெரிக்கால எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும். அவர்களுக்கே வந்து குடியுரிமை நாளைக்கு தேவைப்படும் போது ரொம்ப பிரச்சனையாகும். ஏற்கனவே டிலே ஆயிட்டு இருக்கு, ரொம்ப பிரச்சனை வருது கிரீன் கார்டு எல்லாம் வருதுக்குன்னு சொல்றாங்க. அது ஆகும் பட்சத்துல வந்து அவங்க வந்து இதுக்குள்ள ஃபியூச்சரே என்பது நான் இங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு அவங்க திரும்பி போக அவர்கள் வேற நாடுகளுக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுக்கும் போது இது அந்த அந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படும். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப வந்து கூகுள்ல வந்து ஒரு 100,000 இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு பாதி பேர் கிளம்புறேன் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது கூகுள் வந்து அது சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பில்கேட்ஸ் இதை ஒரு தடவை இந்த இந்த மிரட்டல் எடுத்திருக்காரு. நிறைய பேர் கூட அந்த இது ஆப்பிள் கூட இந்த மிரட்டல் எடுத்தாங்க. நாங்க வந்து யூஎஸ் விட்டு நாங்க போயிட்டு வேற நாட்டுல போய் நாங்க பண்ணுவோம், அவங்க ஆபரேஷனே கொண்டு போயிடுவோம் கம்பெனி. சோ அவங்க முக்கியமான அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், வேற வேற நாடுகளுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஏற்கனவே இந்தியா மாதிரி நாடுகள் வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க அவங்க எல்லாம் இங்க கொண்டு வரதுக்கு. இவரெல்லாம் இப்ப போன இதுல மீட்டிங்ல டேவோஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிரா ஃபட்னவிஸ் எல்லாரும் போய் அங்க போய் கூடாரம் போட்டாங்க. போட்டு அவங்க ஒரு ஸ்டால் மாதிரி நம்ம இதுல புத்தக மாதிரி பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த சலுகை தரேன் அந்த சலுகை தரேன் பண்ணுவாங்க ஆக்சுவலா. சோ அவங்க ரெடியா இருப்பாங்க மூவ் பண்றதுக்கு. இது மூவ் பண்ணும்போது யார் பாதிக்கப்படுவாங்க, திரும்பி அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படும். இது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இப்போ இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து தென் அமெரிக்க நாடுகள்ல இருந்து மெக்சிகோ, தென் அமெரிக்கா நாடுகள், மெக்சிகோ இதுல இருந்து எல்லாம் வர்றவங்க, சிலே எல்லாம் போறவங்க வந்து நிறைய பேர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். அவங்க எல்லாம் வந்து இப்ப லோக்கலா வந்து இப்ப இதுல கார் வாஷ்ல இந்த கட்டிட தொழிலாளர்கள், மளிகை கடை மாதிரி அங்க கார்னர் ஸ்டோர் அப்படின்னு அவங்க வேலை செய்யறவங்க, இந்த 7-Eleven மாதிரியான இதுல வேலை செய்யறவங்க, இப்ப கிராசரி ஸ்டோர்ஸ்ல, மத்தபடி டிரைவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறது இவங்க அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்போ நீங்க அவங்க எல்லாருக்கும் பாதிக்கப்படும். அவங்க எல்லாம் வந்து திரும்பி வந்து எக்ஸைல் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு நீங்க சொல்லும் போது அங்க வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கட்டி காப்பது வந்து கூகுளோ இல்ல வந்து அவங்க கிடையாது. பாத்தீங்கன்னா வந்து சிறு குறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்குமே அதுதான் உண்மை. சோ அந்த சிறு குறு நிறுவனங்கள் வந்து அங்க வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்யறதுல இவங்கதான். நம்ம ஊர்ல அந்த சொன்னீங்க, நம்ம கட்டட வேலை, அந்த வேலை, ஹோட்டல்ல வெயிட்டர் பண்றதெல்லாம் வடக்குல இருந்து வந்தவர்கள் அப்படின்ற நம்ம ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல. அந்த மாதிரி வந்து அங்க வந்து இவங்கதான் அங்க இருக்கிறது எல்லாருமே. சரி, அவங்க எல்லாரும் அவங்க அந்த குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது அவங்க எல்லாம் திரும்பி போக வேண்டிய முடியல நேரம் வந்தா அந்த சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் ஆமா அவங்களை நிறைய பேர் பாதிக்கப்படும். அவங்களுக்கு ஆள் கிடைக்காது அங்க லோக்கலா. இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு அங்க கிடைக்காது. இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க வருவாங்க, மெக்சிகோல இருந்து வருவாங்க. அவங்க இங்கேயுமே அதே நிலைமை. நீங்க ஹோட்டல்ல வந்து நீங்க இதுல சங்கீத சர்வீஸ்க்கு வந்து நம்ம லோக்கல் ஆளுங்க வந்து அவங்க அதிக சம்பளம் கேட்கறான்னு சொல்லிட்டு அங்கேயும் கூட்டிட்டு வரீங்க. சோ உங்களுக்கு பாதிக்கப்படும். அப்ப இவங்க வந்து நீங்க வடக்கர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னும் போது லோக்கல் ஆள் எடுக்கிறீங்கன்னா அதிக சம்பளம் கொடுக்கும் போது உங்க இட்லி தோசை விலை ஏறும். இட்லி தோசை விலை ஏறும் போது அவங்களுடைய வரவங்களுடைய இது வந்து டிராபிக் குறையும், கன்சம்ஷன் தான் பாதிக்கப்படும், உங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும். சோ இதேதான் வந்து யூஎஸ்ல நடக்க போகுது. இப்போ இந்த ஸ்கில்டு பிளஸ் அன்ஸ்கில்டு ரெண்டுத்துக்குமே ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை தான் பாதிக்கும். இந்த ரொம்ப ஒரு சின்ன ஒரு சைக்கிள், இந்த ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு புரியலங்கிறதுல எனக்கு எந்த ஆச்சரியம் அவருக்கு ப்ளீச் வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சின்ன ஒரு விஷயம் கூட அவருக்கு புரியலன்னும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா அந்த கடைசி அது எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப நாளாவே இந்த பாலினம் தொடர்பான விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்து ஆண் பெண் இந்த இரண்டு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட பாலினங்களா இருக்குங்கிற மாதிரி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. இது தொடர்பா நிறைய நிறுவனங்களே வந்து அதுக்கு எதிராக இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன் அண்ட் டிஇஐன்னு சொல்லக்கூடிய அந்த இனிஷியேட்டிவ் வந்து கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்கள்லையுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கு, ஈக்வாலிட்டி அண்ட் இன்க்ளூஷன். இப்போ இது என்ன, ஏன் வந்து ட்ரம்ப் இதை ஒரு விஷயமா முதல் நாள் கையெழுத்து போட வேண்டிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு பண்றதுக்கான காரணம் என்ன? இது கொஞ்சம் ஈகோவும் கூட சொல்லணும். ஒண்ணு வலதுசாரிகளுக்கே ட்ரம்ப் வந்து இன்னொரு வந்து கொஞ்சம் மதவாத வலதுசாரி. பைபிள் பெல்ட்ல தான் அவருடைய பிரெடாமினன்ட் அவருக்கு வந்து பைபிள் பெல்ட்ல இருக்கு. இன்னொன்னு வந்து அவரே வந்து நான் வந்து பெரிய ஒரு தீவிர கிறிஸ்துவன் அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டு அவருடைய பிரச்சார குழுவில் எல்லாம் வந்து கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாம் இருக்காங்க.
இருந்திருக்காங்க, இருக்காங்க. சோ அதுவும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வலிமை. அவருக்கு கிறிஸ்தவம் பத்தி ஒன்றும் தெரியாது, அவரே பைபிளை பெருசா படிச்சது இல்ல, அது வேற விஷயம். ஓகே, இது ஒரு போன ஆட்சியில் இருக்கும்போது ஒரு இதுல வந்து சொதப்பிட்டாரு, ஒரு ஏதோ பேசும்போது சொதப்பிட்டாரு. அவருக்கே பைபிளை பத்தி பெருசா தெரியாதுங்கிறது வேற விஷயம். ஆனாலும் வந்து அது அவருக்கு பெரிய உதவிகரமா இருந்திருக்கு. இந்த ஒன்னு ரிப்பப்ளிகன் வலதுசாரி சிந்தனாவாதம், அடுத்தது மதவாதம் இருக்கும்போது அந்த பைபிள் பெல்ட் எனக்கு கவர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதவிகரமா இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது அவருக்கு உதவியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நீங்க மதவாத வலதுசாரி சிந்தனாவாதத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து பிரச்சனை. ஏன்னா வந்து இது உங்களுடைய ஆதார சிந்தனையே அசைக்குது. பைபிளோ சரி, எந்த ஒரு மதமுமே சரி, இந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அது குறிப்பா ஆபிரகாமிய மதங்கள் ஒரு ஆண் பெண் அப்படிங்கறதை தாண்டி அவங்க யோசிக்கிறது இல்ல, அந்த அவங்களுக்கு தெரியல அது அப்படிங்கிறது. ஆனா வந்து ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம 2 டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. செக்ஸ் அப்படிங்கிறது வேற, மேல் அண்ட் ஃபீமேல், அது செக்ஸ் 2 தான். பயாலஜிக்கல் டெஃபினேஷன் அப்படிங்கிறது 2 தான். ஆனா ஜெண்டர்ங்கிறது வந்து வேற. ஜெண்டர்ங்கிறது வந்து ஒரு கலாச்சார அடையாளம். அது ஏன்னா வந்து அது சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு, கல்ச்சுரல் கான்ஸ்ட்ரக்ட் இல்ல சோசியல் கான்ஸ்ட்ரக்ட். ஜெண்டர்ங்கிறது ஒரு அடையாளம் சார்ந்த ஒரு விஷயம். சோ நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க ஒரு ஆணா அடையாளப்படுத்திக்கலாம், இல்ல ஒரு ஆணா இருந்துட்டு பெண்ணை அடையாளப்படுத்திக்கலாம், இல்ல நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி வந்து திருநங்கை திருநம்பி அப்படி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு இது டெமோக்ராட்ஸ், அந்த எதிர்கட்சி டெமோக்ராட்ஸ் ஆதரவு நிறைய அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விஷயத்துல. இது இவர்களுக்கு வலதுசாரி ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு ஈகோ இஷ்யூ. போன ஆட்சியிலே அவர் வந்து இதெல்லாம் மிலிட்டரியில வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரெக்ரூட் பண்றதெல்லாம் நிறுத்தினாரு. ட்ரம்ப் இருந்தப்போ நிறுத்தினாரு. அப்புறம் வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் வந்து நீங்க டாய்லெட்ஸ் வந்து நீங்க எந்த டாய்லெட் நீங்க யூஸ் பண்ணா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து ஒரு மேல், பட் வந்து நான் வந்து ஃபீமேல், என்னோட ஐடென்டிட்டி நான் ஃபீமேல் லேடிஸ் டாய்லெட் யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு வசதிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நிறுத்தினாரு ட்ரம்ப் வந்தவுடனே. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். மேல் பயாலஜிக்கல் மேல் தான் நீ மேல் தான் யூஸ் பண்ணணும், ஜென்ஸ் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். பயாலஜிக்கல் ஃபீமேல் தான் நீ உமன்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளை தான் கொண்டு வந்தாரு. பைடன் வந்தோடனே அதெல்லாம் நீக்கினார். திரும்பி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்களை மிலிட்டரியா ரெக்ரூட் பண்ணலாம், திரும்பி வந்து இந்த மாதிரியான இது ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்ம வந்து அங்கீகரிக்கணும்னு அந்த முடிவுகள் எல்லாம் ஆச்சரியமா வந்து ஃபர்ஸ்ட் டே கையெழுத்துலயும் பைடன் அதே பண்ணாரு. பைடனுடைய முதல் நாள் கையெழுத்துலயும் இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி இருந்தது. ஆனா வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்தது. சோ இவர் என்னென்னலாம் ஒரு மாத்தினாரோ அதெல்லாம் வந்து பைடன் முதல் நாள் கையெழுத்துல போட்டாரு அவர். சோ இவருக்கு என்னன்னா வந்து அதை நான் அவர் போட்ட முதல் நாள் கையெழுத்த நான் இந்த முதல் நாள் கேன்சல் பண்ணுவேன். சோ ஈகோ இஷ்யூ தான் இது. ஒரு ஈகோ இஷ்யூவா தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருந்தா. ஆனா வந்து அப்போ கொள்கை வழியில அவர் தீவிரமா இருந்திருக்காரு. இதே முதல் நாள் பண்ணணும்னா இதான், நீ முதல் நாள் பண்ண நானும் முதல் நாள் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிதான் இது இருக்கு ஆக்சுவலா. ஆனா இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸுக்கான சட்ட ரீதியான வேலிடிட்டி என்ன செய்யுது? இப்ப திரும்ப இதெல்லாம் வந்து இப்ப எப்படி ஒரு ஆர்டினன்ஸை வந்து இத்தனை நாளைக்குள்ள திரும்ப லாவா பாஸ் பண்ணுமோ அந்த மாதிரி, பட் இந்த வாட்டி அதை செய்யறதுக்கான அந்த பவர் இருக்கா பார்லிமெண்ட்ல அவருக்கு? சில நீங்க நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனை. நம்ம ஊர்ல என்ன, நீங்க எந்த வேணா நீங்க சட்டமா கொண்டு வரலாம், இல்ல ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். நீங்க அதுக்கு நீங்க அது அரசியல் சாசனத்துக்கு அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு இருக்கணும். பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்க கூடாது. அது வந்து பேசிக் டெனட்ஸ் வந்து நீங்க மீறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருக்கு. அப்போ அதை வந்து நீதிமன்றம் வந்து அதை கேன்சல் பண்ணிடும். அந்த மாதிரி அதேதான் அங்கேயும் இறக்குறீங்க. நீங்க இப்ப குடியுரிமை, பிறப்பால் குடியுரிமை அப்படிங்கிறது வந்து அரசியல் சாசனம் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை நீங்க மீறி ஒரு அரசாணை பிறப்பிக்கும் போது, சும்மா ஒரு கையெழுத்துல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அரசாணை பிறப்பிக்கும் போது அது கண்டிப்பா கேள்விக்குள்ளாக்கும். இப்போ இன்னொரு இதை வந்து இமீடியட்டா அன்னைக்கே அவர் அந்த போட்ட ஆணை கையெழுத்து போட்ட அதே நாள் வந்து 17 மாகாணங்கள் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க இதுல. சோ அது உச்ச நீதிமன்றம் வரையும் போகும். கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்துல அந்த அவருடைய ஆணை வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அங்க இருக்கிற ஜட்ஜஸே வந்து இவர் ஏற்கனவே நாமினேட் பண்ணி வச்ச ஜட்ஜஸ். இப்ப நம்ம ஊர் மாதிரி இல்ல அங்க அந்த ஜுடிஷியல் சிஸ்டம். அவர்கள் அந்த நீதிபதிகள் வந்து ஜனாதிபதியால நியமிக்கப்படுறவர்கள், பரிந்துரை செய்யப்படுபவர்கள். ஸோ இதே அரசியல் சார்பு கொண்டவர்களா இருந்தா இது நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஆகலாம். ஆனா வந்து அங்க பொதுவா அப்படி பண்றது இல்ல அவங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே போன ஆட்சியிலேயே வந்து ட்ரம்ப் நியமித்த உச்ச நீதிபதியே ட்ரம்ப்புக்கு எதிரான நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருக்காரு அங்க. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் வந்து நான் ஒரு இதோட எழுதியிருந்த மாதிரி இவர் வந்து ட்ரம்ப் நியமித்தவர். ஏன்னா அவர் வந்து தனக்கு சாதகமா இருப்பார் நினைச்சு நியமித்தவர். நிறைய ட்ரம்ப்புக்கே மொக்க பண்ற மாதிரி நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருந்தாரு.
சோ அந்த மாதிரியான அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவர்கள் அதாவது அரசியல் சின்ன விஷயம். இப்போ வந்து ஒரு இது ட்ரம்ப் ஒரு டாரிஃப் போடுறேங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஒரு ட்ரம்ப் மேல ஒரு கேஸ் இருக்குல்ல, ஒரு போர் நடிகைக்கு வந்து பணம் கொடுத்து அவளை வாய மூடி அமைக்க வச்சாரு அப்படின்னு, அதுல வந்து ட்ரம்ப்புக்கு இது வேற கன்விக்ட் வேற ஆனாரு. அந்த கேஸ்ல வந்து அவருக்கு மேல ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை வந்து அவங்க வந்து மாத்தி எழுதணும். ஏன்னா ட்ரம்ப் அதுல பெருசா யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல, ட்ரம்ப் தான் அவருக்கு அது பெனிஃபிட் ஆவாரு. அப்படிங்கிற பட்சத்துல ஓகே, இப்போ உனக்கு வந்து $10,000 அபராதம் கட்டிட்டு போ, இந்த மைனர் குஞ்சு மாதிரி அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள அவருக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஆனா ஒரு அரசியல் சாசனத்தையே அசைக்கிற விஷயத்துல வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது ஒரு பெரிய பாதிப்பு வர மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இது எல்லாமே அமெரிக்க பாராளுமன்றமும் அதை வந்து இதை ராட்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அண்ட் செனட் ரெண்டுமே இதை ராட்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்ல இப்போ இவங்க ரிப்பப்ளிகன்ஸ் கொஞ்சம் டாமினேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால அவர்களுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, அவர் இதை என்கிட்ட இதெல்லாம் திட்டம் இருக்கு, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இதை நான் அங்கேயும் செஞ்சு காமிப்பேங்கிற ஒரு இதோட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீதர், தேங்க்யூ.